அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முதலாளி தன்னுடைய பிரதிநிதிக்கு, ஊழியருக்கு ஒரு கார் கொடுக்குறார் டிரைவரோட. கண்டிஷன் என்னன்னு சொன்னால், அதை முதலாளி என்னென்ன வேலைகளுக்காக உபயோகிக்க சொல்கிறாரோ அதுக்கு தான் உபயோகிக்கணும். அந்த கார் உபயோகிக்கும் காலமெல்லாம் அதற்குரிய பெட்ரோல் செலவுகள் மற்ற செலவுகளையும் முதலாளியே தந்துடுவார். ஒரு 11,000 கிலோமீட்டர் ஓடியது பின்னால் அந்த காரை சர்வீஸ் செய்யணும். இப்போ முதலாளி சொல்கிறாரு, இந்த கார் என்னுடைய கார், உனக்கு நான் மானியமாகத்தான் தந்திருக்கிறேன், அதனால அந்த காருடைய சர்வீஸ் செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்கிறார். நல்ல விஷயம்தான். இப்போ அந்த பிரதிநிதி அந்த காரை ஓட்டி செல்கிறார் டிரைவரோட. ஆனால் அந்த டிரைவர் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாததுனால அந்த டிரைவர் அந்த காரை சில இடங்களில் கண்ணா பின்னான்னு ஓட்டி சென்றார். தவறான வழியில் ஓட்டி சென்றார், கரடு முரடான பாதையில் ஓட்டி சென்றார். இப்போ இதன் காரணமாக அந்த காரும் ரொம்ப கொஞ்சம் பழுதும் அடைஞ்சு விட்டது. அங்கங்கே காரை ரிப்பேர் ஒர்க்குன்னு இருக்குது. இப்போ அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் சர்வீஸ் பண்ணும் பொழுது அதோடு சேர்த்து அந்த கராஜை என்ன சொல்லுவார், இந்த காருடைய அந்த பழுதுகளையும் ரிப்பேர்களையும் இங்கே சரி செய்திருக்கேன்ட்டு. இப்போ அந்த எஜமானர் என்ன சொல்லுவார், அவன் கார் ரிப்பேர் பண்ணால் அந்த செலவு ஒன்றுதாங்கிறார். ஆனால் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கெஞ்சிறார் முதலாளிகிட்ட, முதலாளி இந்த மாதிரி காரை ரிப்பேராக போச்சு, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொன்ன வகையில் நான் உபயோகிக்கல, மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் தயவு செய்து அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் சரி செய்து நாங்கள் தரணும் என்று கேட்கிறார். அந்த முதலாளி எஜமான் என்ன செய்கிறார், இறக்கப்பட்டு, சரிப்போ சர்வீஸ் செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், நீ முறையிட்டதன் காரணத்தினால அந்த காரை நான் மீண்டும் ரிப்பேர் செய்து பழுது பார்க்கிற பொறுப்பையும் நான் அதை ஏற்றுக்கொண்டு பழுது பார்த்து உனக்கு மீண்டும் நான் புதிய காராக புதிதாக நான் 30 நாள் கழித்து நான் ஒரு ஒப்படைக்கிறேன் என்று கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்ற எஜமான் நமக்கு சரீரம் என்ற வாகனத்தை, காரை தந்திருக்கிறான், நப்சு என்று டிரைவரை போட்டு. ஏன் இந்த சரீரம் என்ற வாகனமும் இந்த நப்சு என்ற டிரைவர் மூலமாக அந்த எஜமான் எங்க ஓட்டி செல்கிறான், பள்ளிவாசலை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும், இல்மை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும், ஹஜ்ஜை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இந்த சரீரம் என்ற வாகனத்தை, இந்த நப்சினோட டிரைவரை கட்டுப்படுத்தாதனால அவன் கண்ணா பின்னான்னு ஓட்டி போயிருக்கிறான். அப்போ 11 மாதம் ஆகிவிட்டது. இப்போ இந்த சரீரம் என்ற வாகனத்தையும் இந்த நப்சை நாம் சர்வீஸ் செய்யணும். அப்படி சர்வீஸ் செய்கிறதோடு நாம் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் இந்த வாகனம் பழுதடைந்திருக்கிறது. ஆக இந்த வாகனம் பாவம் என்ற அந்த பழுது ஏற்பட்டிருக்கிறதுனா நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் எய்த்து, அதாவது மன்னிப்பு, தௌபா என்ற அந்த முறையீட்டை வைக்க வேண்டும். அந்த முறையீட்டை வைத்தோன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து இந்த வாகனத்தை சரி செய்து மீண்டும் 30 நாள் கராஜில் சர்வீஸ் முடித்து இதனுடைய அந்த மன்னிப்பு என்பது மக்ஃபிரத்தின் மூலமாக இந்த வாகனம், சரீரம் என்ற வாகனம் சரி செய்யப்பட்டு இந்த நப்சு எச்சரிக்கப்பட்டு நமக்கு 30 நாள் கழித்து அந்த வாகனம் புதிய வாகனமாக, புதிய காராக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாங்க. அதே சமயம் பொதுவாகவே ஒரு எந்திரம், இந்த வாகனம், கார் என்பது எந்திரம் தானே. பொதுவாகவே ஒரு எந்திரம் என்று சொன்னால் அது காராக இருக்கட்டும், அல்லது டிவியாக இருக்கட்டும், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எப்படி செயல்படுத்துவது என்பதற்காக ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல், ஒரு யூசர்ஸ் கைட், ஒரு உபயோகிப்பாளர் வழிகாட்டி ஒன்று இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆப்ரேட்டிங் மேனுவல் தான், அந்த யூசர்ஸ் கைடு தான், அந்த உபயோகிப்பாளர் வழிகாட்டி தான் அருள்மறையாம் திருமறை குர்ஆன். பொதுவாக எந்த எந்திரத்தை வாங்கினாலும் அதோட அந்த ஆப்ரேட்டிங் மேனுவல் என்ற புஸ்தகமும் அந்த செயல்முறை விளக்க புஸ்தகம் இருக்குமா இல்லையா? அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த அருள்மறையாம் திருமறை குர்ஆன் என்ற ஆப்ரேட்டிங் மேனுவலையும் நம்ம தந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயம் பொதுவாகவே எந்திரத்திற்கோட சேர்ந்துதான் அந்த புஸ்தகம் வரும். ஆனால் இந்த வாகனம், சரீரம் என்ற வாகனத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலாவுடைய அந்த விளக்க நூல் அது முதலிலே வந்து விட்டது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். அப்போ அர் ரஹ்மான் அவன்தான் குர்ஆனை தந்தான், மனிதனை படைத்தான். ஏன் அந்த குர்ஆன் என்ற ஆப்ரேட்டிவ் மேனுவலை எடுத்து நடத்துவதற்காக இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் என்ற வாகனத்தை தந்திருக்கிறான். நப்சு என்ற டிரைவரின் மூலமாக இதை நாம் சரிவர உபயோகிக்கப்படுத்த வேண்டும்,
உபயோகப்படுத்த தவறிவிட்டோம். இப்பொழுது நமக்கு ரமதான் என்ற கராஜிலே நோன்பு என்ற சர்வீஸ் நடக்கப் போகிறது. அதோடு நம் இஸ்திக்பார் என்ற அந்த மன்னிப்பை நாம் கேட்டோம் என்று சொன்னால் மகபிரத் என்ற அந்த பழுதும் பார்க்கப்பட்டு நமக்கு வாகனம் இன்ஷா அல்லாஹ் புதியதாக நம்மிடம் ஈது பெருநாள் என்று ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் நாளை சந்திப்போம். வாஹிர் தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.